என்னுடைய 12வது வயசுல தான் நான் பாட்டு பாடுறோம். எங்கள் அண்ணன் பவர் வரதராஜனோட இளையராஜா சரி, நாங்கள்லாம் மகரக்கட்டு வர்ற வரைக்குமே எங்கள் அண்ணனோட ஸ்டேஜில் பாவல வரதராஜனோட ஸ்டேஜில் பாடிட்டு வந்தவங்க. அதனால தான் எங்கள் அண்ணன் பாவல வரதராஜன் இல்லைன்னா நாங்கள் இந்த சினிமாவில் வந்திருக்கவே முடியாது, இந்த இசையில் வந்திருக்க முடியாது, எழுத்தில் வந்திருக்க முடியாது, நடிக்க தெரியாது. எல்லாத்தையும் கொடுத்தது எங்கள் அண்ணா பாவல வரதராஜனோட தான். அவங்களை ஃபாலோ பண்ணி வரதுனால தான் அவன் இதெல்லாம் பண்ணோம். அதே போல் இன்றைக்கு என்னை பாராட்டி விழுந்தோம் நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்னா ரொம்ப தாமதமாக உங்கள் நிகழ்ச்சிக்கு ஒத்துக்கிட்டது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். டான்ஸ்ன்னு சொல்லிட்டாலே உடனே அன்னைக்கு போகிற டென்ஷன் ஆகிடும். என்ன போனேன் என்ன ஆள சொல்கிறாங்க எப்படியோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வராது ஒன்று சினிமாவில் நான் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது இன்னொன்று எதுக்கு பயந்து அப்படின்னு சொன்னா இந்த மியூசிக்கில் தெரியாமல் உள்ளே வந்துட்டேன். அது பண்ணுறதுக்கப்புறம் இன்னும் பேஜராக போச்சு. ஏன்னா ஏதோ ஹம் பண்ணி டியூன் பிடிக்கிறதுங்கிறது வேறு, ஆனால் அதுக்கு டீச்சிங் கூட்டுறதான் பண்ணுறது அப்படிங்கிறது அது அதோட பெரிய அது. அதுக்கப்புறம் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் அது எவ்வளோ பெரிய கடல் அது தெரியாமல் உள்ள நுழைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏன்னா அதில் நிறைய காமெடி நடந்தது. உள்ளே போனால் நான் மியூசிஷியன்ஸ் பக்கமே நான் போக மாட்டேன், அந்த இன்ஜினியர் ரூம்லேயே உட்காந்துக்குவேன். கம்போஸ் பண்ணி அசிஸ்டன்ட் தான் நான் நோட் பண்ணிட்டு போவாங்க. ஏன்னா எனக்கு பயம் அங்கே போனால் சின்ன காவா பெரிய காவான்னு கேட்டால் என்ன பண்ணுறது, ஷார்ப்பாக ஃப்ளாட்டான்னு கேட்டால் என்ன பண்ணுறது, பதில் சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி உட்காந்துக்குவேன். ஆனால் சிங்கர்ஸுக்கு ஒரு வழியில் நம்ம தைரியமாக பாட்டு சொல்லித்தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போய் பாட்டு சொல்லுவேன். அதில் பாலு சாரோட ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு பாடின அவர் கேட்டு எல்லாம் பண்ணார். அந்த பாட்டு வந்து அந்த யாரோ சொன்னாங்க என்னென்னு ஒரு ஒன்ன கிளி இந்த வழி வந்ததுன்னு நிஜமா அது நிஜமான பாட்டு. அவர் பாட்டெல்லாம் கேட்டார், சரணமெல்லாம் முடிஞ்சது. அதுக்கப்புறமா அவர் ஹார்மோனியம் எடுத்து அப்படி வாசித்தார். வாசித்து அப்புறம் என்ன பாட்டு கேட்டார், எக்கடி சார் பட்டார் பீம் ப்ளஸ் அப்படின்னாரு. நான் முடிக்கிறேன், எனக்கு என்னென்னே புரியல. நான் என் அசிஸ்டண்ட்டை பார்க்குறேன், சார் என்னன்னு கேட்டார், எனக்கு புரியல என்ன. அப்புறம் அவர் என் அசிஸ்டன்ட் சொன்னார், இல்லை சார் அது பீம் ப்ளஸ் ராகம் அப்படின்னு. ஒரு ராகமே எனக்கு தெரியாமல் நான் கம்போஸ் பண்ணிக்கிறேன். அவர் வாய்ச்சி பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேட்டார். அதனால தான் மியூசிக்குள்ளே போகிறதுங்கிறதெல்லாம் வந்து இன்றைக்கி வரைக்கும் அது ஒரு பயமாகவே இல்லை, அதனால ஒரு மரியாதை இருந்துட்டு இருக்குது.